ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்துட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸும் இருக்கும். அது காரமாக எதாவது சாப்பிட்ணும் போல் தோணும். ஸோ ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிற பசங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஈஸியில் அவைலபிள் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனானா, எக்கு, வீட் ஃப்ளாரு, உப்பு, பால், ஜாகரி இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான, எஃபெக்டிவாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுற பனானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பனானாவாக இருந்துட்டால் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பிளட்டோட இதை ஊறுறதுக்கு எல்லாமே வந்துட்டு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேன் கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம தோசைக்கல்லே நம்ம ஊற்றிடலாம், வேறு எதுவுமே தேவை கிடையாது நமக்கு. ஸோ தோசைக்கல்ல ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு நெய் ஒரு ஆயில் ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு இது பண்ணி நெய் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. ஸோ நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததும் வந்துட்டு மேலே வந்துட்டு ஹனி வந்துட்டு ட்ரிப் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனி ஃப்ளேவர் பிடிக்கிற எல்லா பசங்களுக்குமே வந்துட்டு இந்த ஹனி யூஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.